வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பேப்பர் ரிலேஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு ஏப்ரல் 2025 பேப்பர் ரிலேஷன் கேம்ப் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு தான். ஸோ பேப்பர் கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எப்படி இருக்கும் இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பேப்பர் ரிலேஷன் கேம்ப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வேல்யூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஷார்ப்பாக வந்து 10 o'clock வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஏஇ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிஇஎஸ்ஓ 3 பேர் பேப்பர் அடிஷன் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக சிஎஸ்ஓ பேப்பர் அடிஷன் மட்டும்தான் இருக்கும். இவங்க இன்றைக்கி ஒரு 20 பேப்பர் திருத்துவாங்க, அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10 அப்படின்னா ஒரு 15 பேப்பர் சும்மா திருத்துவாங்க. ஸோ எப்படி இந்த இயர் நடந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர் எப்படி கேட்டிருக்காங்க, ஸ்டூடெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் வந்து இவங்க ஒரு டைம் வந்து ஒரு பேப்பர் திருத்துவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாளையிலேருந்து ஏஇயோட வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு இன்று வெளியான தகவல் +2 விடைத்தாள் திருத்தும் பணி இன்று வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்க. கிட்டத்தட்ட 38 மாவட்டத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் இன்று வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்ஓ பேப்பர் அடிஷன் கேம்ப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏற்கனவே ஏப்ரல் 1ஆம் தேதி உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட்லாம் ஒரு மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அனுப்பிட்டாங்க. இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷஃப்லிங் பண்ணி ஒரு டிஸ்ட்ரிக்டில் குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 4 கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. 4 பேப்பர் அடிஷன் கேம்ப் வந்து போடுவாங்க. ஸோ பேப்பர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் +2 விடைத்தாள் திருத்தும் பணிகள் இன்று தொடங்கியது. மே 9ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் 10 மற்றும் +1 +2 பொதுத் தேர்வு முடிவுகள் நிறைவேற்ற நிலையில் இன்று வந்து பார்த்திங்கன்னா விடைத்தாள் திருத்தும் பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற இருக்கு. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இப்போ தேர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட மையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ திட்டமிட்டபடி தேர்வு முடிவுகள் பொறுத்த வரைக்கும் எப்போ வெளியிடுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மே 9ஆம் தேதி. இதில் தமிழகம் முழுவதும் சுமார் 40 மையங்கள் அமைக்கப்பட்டு சென்னையில் மட்டும் 4 இடங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப லிபரலாக தான் இருக்கும். நீங்கள் யாரும் ஒரியாக தேவையில்லை. ஸோ வேல்யூஷன் கேம்ப் பொறுத்த வரைக்கும் தலைமை அதிகாரிகள் நேற்றே வந்து பார்த்தோன்னா விடைத்தாள் திருத்துவதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிட்டாங்க. இதில் அதிகமாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் விடைத்தாள் திருத்தும் பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. இதை அடுத்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் +1 +2 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் வந்து பார்த்தோன்னா விடைத்தாள் திருத்துவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமனாக +1 +2 பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் அடிஷன் பொறுத்த வரைக்கும் என்ன ரூல்ஸ்னால் நாள் ஒன்றுக்கு 20 விடைத்தாள்கள் திருத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரலாக தான் இருக்கும். ஸோ இன்று வந்து பார்த்திங்கன்னா +2 மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் 38 மாவட்டங்களுமே வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி சிஇஎஸ்ஓடைய செல்ஃப் வேல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இன்றைக்கி ஏப்ரல் 4ஆம் தேதி பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா ஏஇயோடைய வேல்யூஷன் ஏப்ரல் 5ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நிறைவு ஏப்ரல் 4ஆம் தேதி இன்று விடைத்தாள் திருத்தும் பணிகள் தொடங்கியிருக்கு. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவடைந்த நிலையில் இன்று 38 மாவட்டத்திலையுமே ஏப்ரல் 4 விடைத்தாள் திருத்தும் பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கு. ஸோ இன்றைக்கி வேல்யூஷன் கேம்ப் பொறுத்த வரைக்கும் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஓ வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷ்லையும் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் வந்து நல்லா எழுதியிருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயினாக தமிழில் பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு காட்டிலும் இந்த ஆண்டு அதிகமான சென்டம் மார்க் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஈஸியாக தான் எல்லாமே கேட்டிருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்கில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது. அதே மாதிரி 2 மார்க்கு கம்பல்சரி 5 மார்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக பண்ண மாதிரி தெரில. அதே மாதிரி கிரேஸ் மார்க் வந்து வந்திருக்கான்னு வந்து கேட்டோம். ஸோ கீ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஏன்னா இன்றைக்கி வந்து வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஷன் பண்ணுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா சிஎஸ்ஓ வேல்யூஷன் மட்டும்தான் இருக்கும். இதே ஏஇயோடைய வேல்யூஷனாக இருந்தால் கீ ஆன்சர் வந்து நம்ம கிடச்சிருக்கோம். ஆனால் சிஎஸ்ஓ வேல்யூஷனுங்கிறதுனால ஸோ இவங்க பேப்பர் வேல்யூஷன் பண்ணிவிட்டு ஈவினிங் தான் வந்து பார்த்திங்கன்னா கீ ஆன்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிபரலாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஏன்னா நாளுங்கிறதுனால யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு எழுதியிருந்தாலே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உரியாக வேண்டாம். ஸோ தமிழ்நாடு முழுவதும் இன்று 38 மாவட்டத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்க.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் மெயினாக ஏற்கனவே திட்டமிட்டபடி தேர்வு முடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் பொறுத்த வரைக்கும் மெயினாக கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்திலையுமே வந்து விடைத்தாள் திருத்தும் பணிகள் இன்று வந்து ஆரம்பிக்குது. எந்த மாவட்டத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஏப்ரல் 4ஆம் தேதி இன்று கிட்டத்தட்ட 38 மாவட்டத்திலுமே விடைத்தாள் திருத்தும் பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டிருக்கு. ஸ்டில் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதில் +2 ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் நிறைய சென்டம் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி திருத்தின பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. +2 ஜுவாலஜி, அதே மாதிரி பயாலஜிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் வந்திருக்கு. ஆனால் பயாலஜி கொஷின் கொஞ்சம் டஃப் தான். ஆனால் அந்த டஃப்பான கொஷின்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த சென்டம் மார்க் வந்து 1 மார்க் 2 மார்க் எதில் மிஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயோஜுவாலஜி. எல்லோரும் பயோஜுவாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பியூர் சயின்ஸ் பாட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேல்யூஷன் பண்ண கேம்பில் 7 பேர் வந்து பாட்னியில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வேல்யூஷன் பண்ண சிஇ அதே மாதிரி எஸ்ஓடைய அவங்களுடைய கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கு. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப லிபரலாக தான் போயிட்டுருக்கு. மெயினாக 14 1 மார்க் வந்து நீங்கள் கரெக்டாக எழுதியிருக்கணும். 15 1 மார்க் வந்து கரெக்டாக எழுதியிருக்கணும். பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் இந்த 15 1 மார்க் நீங்கள் கரெக்டாக எழுதியிருந்தீங்கன்னா அந்த பேப்பர் வேல்யூஷன் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ உள்ளேயும் வந்து கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வேல்யூஷன் பண்ண மாட்டாங்க. 2 மார்க்னா ஒரு 2 பாயிண்ட்டா 2 மார்க் கொடுத்துடலாம். 3 மார்க்னா ஒரு 3 பாயிண்ட்டா 3 மார்க் கொடுத்துடலாம். 5 மார்க்னா டயக்ராம் போட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் 6 பாயிண்ட்ஸ் 7 பாயிண்ட் எழுதியிருந்தா ஃபுல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் விடைத்தாள் திருத்தும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ வரைக்கும் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த வேல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கு முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் டிஃப்ரெண்ட் டைப்பான டைம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் மெயினாக சிஎஸ்ஓடைய செல்ஃப் வேல்யூஷன் தான் வந்து போயிட்டுருக்கு. அதனால் வேல்யூஷன் எனக்கு சீக்கிரமாக கூட முடிச்சிடுவாங்க. முடிச்சுட்டு கீ ஆன்சர் வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்கேன். எனக்கு சென்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் கீ ஆன்சர் அப்டேட் பண்ணுறேன். கிரேஸ் மார்க் வந்திருக்கான்னு சொல்லி கேட்டேன். ஸோ கிரேஸ் மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வேல்யூஷன் பண்ணிவிட்டு எதாக இருந்தாலும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஸோ கிரேஸ் மார்க் இருக்குது, ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃபாக வந்து நாங்கள் கீ ஆன்சர் வந்து சென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து கிரேஸ் மார்க் இருக்கோ அதெல்லாம் டிஜியோட வெப்சைட்னு சொல்லுவோம், டைரக்டட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணணும். அதில் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கீ ஆன்சர் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ வாலண்டியராக நாங்களே இந்த மாதிரி கீ ஆன்சர் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணோம்னா அந்த கீ ஆன்சரில் கிரேஸ் மார்க்னு சொல்லிட்டு மீடியா சேனல் இந்த மாதிரி அப்டேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டிஜியோட வெப்சைட்டில் அஃபிஷியலாக இன்றைக்கி வந்துடும், அப்போலாம் நாளைக்கு வந்துடும் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு கிரேஸ் மார்க் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு தெரியணும்னா மறக்காத மாணக்க ராசி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ அப்டேட் தான். ஸோ இன்றைக்கி நடந்த வேல்யூஷன் டீட்டெயிலாக வந்து பார்த்தோன்னா நான் ஈவினிங் ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் அப்டேட்டு. நன்றி.